பூசம் நட்சத்திரத்தில் பூசம் நட்சத்திரம் நட்சத்திரங்களோட வரிசையில 8வதாக வரக்கூடிய நட்சத்திரம் தான் இந்த பூச நட்சத்திரம். பூச நட்சத்திரத்தோட அதிபதி அப்படின்னு பார்த்தோம்னா சனீஸ்வர பகவான். ராசி அதிபதி அப்படின்னு பார்த்தோம்னா சந்திரன். அதாவது பூச நட்சத்திரத்தோட 4 பாதங்களுமே கடக ராசியில் வரும். அதாவது ஒரு பாடல் இருக்கு, என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே இருட்டினில் நீதி மறையட்டுமே அப்படின்ற பாடலை நீங்க எல்லாருமே கேட்டிருப்பீங்க. இந்த வரிகளை முழுசா கேட்டீங்க அப்படின்னா ஒரு சில விஷயங்கள் அந்த பூச நட்சத்திரத்திற்கு ஒத்து போகின்ற ஒரு வரிகள் அப்படின்னு சொல்லலாம். அதாவது பூச நட்சத்திரத்துல பிறந்திருந்தீங்க அப்படின்னா எதற்குமே ஒரு கலங்காத மனசு இருக்கும். எந்த ஒரு இடர்பாடான விஷயங்கள் வந்தாலுமே அதையெல்லாம் சமாளிச்சிடலாம் அப்படின்ற பயங்கரமான மன உறுதி கொண்டவர்கள் பூசம் நட்சத்திரக்காரர்கள். நல்ல மன உறுதி தன்னம்பிக்கையான நபர்கள் அப்படின்னா அது நீங்க தான். உங்களுடைய சுய முயற்சியால உங்களுடைய சுய முன்னேற்றத்தால வாழ்க்கையில நீங்க மேல வரணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள். அதே மாதிரி சனீஸ்வர பகவான் தான் உங்களுடைய நட்சத்திர அதிபதியாக இருக்கிறதுனால எல்லார்கிட்டையுமே ஒரு நீதியை எதிர்பார்ப்பீங்க. உங்களை மாதிரி தான் மற்றவங்க இருக்கணும் அப்படின்ற மாதிரியான எண்ணங்கள் உங்களுக்கு இருக்கும். நீங்க எப்பயுமே ஒரு நீதிக்கும் நியாயத்திற்கும் கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவர்கள் அப்படின்றதுனால நீங்க பழகக்கூடிய நபர்கள்கிட்டையும் அதை எதிர்பார்ப்பீங்க. ஆன்மீக நாட்டங்கள் இருக்கும். கோவில் பணிகள்ல அதிகப்படியான ஈடுபாடு இருக்கக்கூடிய நபர்கள், அதிக பக்தி உடையவர்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம். பூசம் நட்சத்திரத்துல எவ்வளவுதான் ஒரு செல்வ வளமிக்க ஒரு வீட்டுல பிறந்திருந்தாலும் ஒரு பணக்காரராக இருந்தாலும் கடைசியில பாத்தீங்கன்னா இறைவனுடைய காலடியிலேயே இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் தான் பூசம் நட்சத்திரக்காரர்கள். அதாவது பற்றற்ற வாழ்க்கையை விரும்பக்கூடிய நபர்கள். வாழ்க்கையில ஒரு லெவல் வரைக்கும் தான் இவங்களுக்கு பணத்தின் மீது ஈடுபாடு இருக்கும், போகத்தின் மீது ஈடுபாடு அப்படின்ற விஷயங்கள்லாம் இருக்கும். பட் மனதளவுல சில விஷயங்களை நினைச்சிட்டாங்க அப்படின்னா அது எல்லாத்தையுமே விட்டுட்டு வரத்துக்கு தயங்கவே மாட்டாங்க. பற்றற்ற வாழ்க்கை வாழ்றதுக்கு தயாராக இருக்கக்கூடிய நபர்கள். அதே மாதிரி பூசத்துல உங்களுடைய குடும்பத்துல ஒரு குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னா அந்த குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஏழ்மை நிலையில இருக்கிறாங்க அப்படின்னா நிச்சயமாக அந்த குழந்தையால் அந்த குடும்பம் முன்னேற போகின்றது அப்படின்றது தான் அர்த்தம். ஒரு குழந்தை போதும் அந்த குடும்பத்தை தாங்கி அனைவரையும் முன்னேற்ற பாதையில் செல்ல வைக்கக்கூடிய ஒரு அப்படின்னு சொல்லலாம் இந்த பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள். இவ்வளவுதான் குடும்பம் வறுமை நிலையில இருந்தாலும் குடும்பத்தை மிக உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லக்கூடியவர்கள் தான் பூச நட்சத்திரக்காரர்கள். அதே மாதிரி எந்த ஒரு சூழ்நிலையிலையுமே தன்னோட சுய கௌரவத்தை இவங்க விட்டு கொடுக்க மாட்டாங்க. லீடர்ஷிப் குவாலிட்டி அப்படின்றது இவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு தலைமை தாங்கி ஒரு விஷயத்தை செயல்படுத்துறது, ஒரு விஷயத்த முடிக்கிறது அப்படின்றது இவங்களுக்கு நிகர் இவங்க தான் அப்படின்னு சொல்லலாம். கதை எழுதுறது, கவிதை எழுதுறதுல நாட்டம் அதிகமா இருக்கும். கற்பனை திறன் அப்படின்றது அதிகமா இருக்கும். ஏன்னா இது சந்திரனுடைய வீடு அப்படின்றதுனால இயற்கையிலேயே அதிக கற்பனை திறன், இசையில ஆர்வம் இருக்கிறது, கவிதைகளை ரொம்ப அழகா எழுதுறது அப்படின்ற மாதிரியான ஆர்வம் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும். இறைப்பணிக்காக தங்களை அர்ப்பணித்து கொள்ள தவறாதவர்கள் அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இவங்களுடைய தோற்றத்தை பார்க்கக்குள்ள இந்த பூனையும் பால் குடிக்குமா அப்படின்ற மாதிரியான ஒரு முகபாவனை, தோற்ற அமைப்பு அப்படின்றது இருக்கும். ரொம்ப சைலண்டா இருப்பாங்க. எல்லார்கிட்டையும் பழகிறதுல நிச்சயமாக ஒரு லிமிட்டேஷன் அப்படின்றது இவர்களுக்கு இருக்கும். எல்லாத்தையுமே நட்பா வச்சுக்கணும், எல்லாருமே ஃப்ரெண்ட்ஷிப்பா வச்சுக்கணும் அப்படின்ற விஷயம் இவங்க கிட்ட எடுபடாது. குறிப்பிட்ட நபர்களை மட்டும்தான் தனக்குரிய நபர்களாக நினைச்சு தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை நடத்தக்கூடியவர்கள். பட் ஆனால் உதவி அப்படின்ற விஷயத்த பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே பண்ணுவாங்க. யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கு உதவி பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் தான் இவங்க. குடும்பத்தை தாண்டி நண்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா அதிகப்படியான உதவிகளை செய்யக்கூடியவர்கள். அதனால ஒரு ஏமாற்றத்தையும் அடையக்கூடிய நபர்கள். பூசம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்க என்னெல்லாம் மற்றவங்களுக்கு உதவி செய்றீங்களோ அது உங்களுக்கு திரும்ப வரணும் அப்படின்றத மட்டும் எதிர்பார்க்காதீங்க. எதிர்பார்த்தீங்க அப்படின்னா அதுல ஒரு ஏமாற்றம் தான் மிஞ்சும். அதே மாதிரி ஒரு சின்ன வீடா இருந்தாலும் பரவாயில்ல, அதை ரொம்ப அழகா பளிச்சுன்னு நீட்டாக வச்சுக்கணும், கிளீனாக வச்சுக்கணும் அப்படின்றதுல ஆர்வம் இருக்கும். சின்ன தூசி இருந்தால் கூட அவங்களுக்கு பிடிக்காது. அதே மாதிரி வச்சிருக்க கர்ச்சீஃப்ல இருந்து எல்லாமே ரொம்ப பளிச்சுன்னு இருக்கணும் அப்படின்னு விரும்பக்கூடிய நபர்கள். நெகட்டிவான விஷயம் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா பூசம் நட்சத்திரத்திற்கு ஒரு பழமொழி இருக்கு இல்லைங்களா? பாத்திரம் அறிந்து பிச்சை போடு அப்படின்ற விஷயம்.
அப்போது யாருக்கெல்லாம் உதவி தேவைப்படுதோ ஸோ அவங்களுக்கு மட்டும் நீங்கள் பண்ணால் போதும். ஸோ உங்களுடைய உதவி யாருக்கெல்லாம் தேவைப்படாதோ அவங்களுக்கும் நீங்கள் வந்து அந்த உதவிகளை பண்ணுறதுனால தான் ஸோ அவங்களுக்கு வந்து உங்களுடைய அருமை புரியலை. நிறைய இடத்துல நீங்கள் நிராகரிக்கப்படுறீங்க அப்படின்றதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? ஸோ இது மாதிரி யாருக்கெல்லாம் உதவி பண்ணணும், யாரெல்லாம் உங்கள் கூட வச்சுக்கணும், யாரையெல்லாம் கரெக்டாக உங்களோட லைஃப் ட்ராவலில் இருக்கணும் அப்படின்றத வந்து முடிவு பண்ணுறதுல நீங்கள் சில இடங்களில் தவற விட்டுருவீங்க. ஸோ நீங்கள் அந்த தவற விட்ட ஒரு விஷயம்தான் உங்களுடைய லைஃப் லாங் வரைக்கும் நீங்கள் கஷ்டப்படுறதுக்கு ஒரு காரணமாகவே இருக்கும். பூசம் நட்சத்திரத்தோட மெயினான நெகட்டிவ் பாயிண்ட் அப்படின்றது இதுதான். உங்களோட லைஃப் ட்ராவல் பண்ணுறவங்க கூட அவங்க எப்படி இருக்காங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களுடைய லைஃப் ட்ராவல் அப்படின்றது கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது சனி சந்திரன் சேர்க்கை தான் ஒரு வகையில். ஏன்னா நட்சத்திர அதிபதியாக சனி பகவானும் ராசி அதிபதியாக சந்திர பகவானும் வர்றதுனால சனி சந்திரனுடைய இணைவு அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ எப்பயுமே வந்து ஒரு ஆஸ்லேஷன் மைண்ட் இருக்கிறது. ஒரு டெசிஷன் எடுத்துருவீங்க, பட் ஆனால் அதை முடிக்கணும் அப்படின்னா ஸோ அதில் வந்து உங்களுக்கு நிறைய குழப்பங்கள் மனசுக்குள்ளே இருக்கும். ஒருத்தருக்கு வந்து நீங்கள் ஒரு கமிட்மெண்ட் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அவங்கள இறக்கப்பட்டு அந்த சமயத்தில் வந்து அவங்களை பார்த்து சில கமிட்மெண்ட்டை நீங்கள் அவங்களுக்கு கொடுத்துருவீங்க. பட் ஆனால் அதை செயல்படுத்தணும் அப்படின்னு நினைக்கக்குள்ள அது ரொம்ப ரொம்ப கடினமான விஷயமா இருக்கும். எந்த விஷயத்த செஞ்சால் கரெக்டாக இருக்கும், லைஃப் லாங் கொண்டு போனால் கரெக்டாக இருக்கும் அப்படின்றது எல்லாமே நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ஸோ அப்படின்றது வந்து ரொம்ப அவசியம். ஆஸ்லேஷன் மைண்டை குறைச்சிக்கோங்க. சனிச்சந்திரன் இருக்கிறதுனால எப்பயுமே உங்களுக்கு விவரம் தெரிஞ்ச நாள்லேருந்து தியானம் பண்ணுறது அப்படின்றது ரொம்ப சிறப்பான விஷயம். ஸோ இந்த திசா இந்த புக்தி தான் அப்படின்றதெல்லாம் பூசம் நட்சத்திரத்திற்கு கிடையாது. எப்பயுமே நீங்கள் வந்து மெடிடேஷன் யோகா தியான பயிற்சிகளை மேற்கொள்கிறீங்களோ ஸோ அது வந்து உங்களுக்கு ஒரு உயர்வான பாதைக்கு வழிவகுக்கும். அதே மாதிரி உங்களுடைய டெசிஷன் மேக்கிங் அப்படின்றது ரொம்ப கிளியர் கட்டாக இருக்கும். ஏன்னா பூசம் நட்சத்திரத்தில் ஸோ நான் எல்லாருக்குமே சொல்ல, ஏன்னா இதில் லக்ன வாரியாக சில வித்தியாசங்கள் அப்படின்றதும் இருக்கும். இதில் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த பாதி நபர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த களிமண் இருக்குது பார்த்தீங்களா, யார் எப்படி வடிவமைக்கிறாங்களோ ஸோ அந்த மாதிரி மாறும். அதாவது ஒரு வீட்டில் பூசம் நட்சத்திர ஆண் ஒருத்தர் இருக்கிறாரு, அவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னா ஸோ அவங்க அம்மா என்ன சொல்கிறாரோ, அம்மா சொல்கிறப்பெல்லாம் அம்மா பக்கம் சாஞ்சிக்கிறது, அவங்களுடைய மனைவி என்ன சொல்கிறாங்களோ மனைவி சில விஷயங்களை சொல்லக்குள்ளலாம் மனைவி பக்கம் சாஞ்சிக்கிறது. ஸோ இந்த நிலை அப்படின்றது பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சரியான நிலை அல்ல. ஆனால் அது எல்லாருக்குமே பொருந்தாது. ஒரு சில லக்னத்தில் பிறந்தவர்கள் இப்படி இருக்கிறீங்க. என்ன பிரச்சனை அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் ஒரு கரெக்டான டெசிஷனே எடுக்க முடியாது. ஸோ உங்களை வந்து எல்லா பக்கமுமே யூஸ் பண்ணி தூக்கி போடக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது. அதனால் நியூட்ரலாக நில்லுங்க. ஏன்னா இதில் வந்து உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான சில நல்ல விஷயங்களை நீங்கள் வந்து இழந்துருவீங்க. அம்மா சொல்கிறாங்க அப்படின்னு அம்மா பக்கம் சாயறதும், மனைவி சொல்கிறாங்க அப்படின்னு மனைவி பக்கம் சாயறதும் சில தருணத்தில் ரெண்டு உறவுகளையுமே நீங்கள் பிரியக்கூடிய ஒரு விஷயத்தை உண்டாக்கும். ஸோ உங்களுக்கான விஷயங்களில் கரெக்டாகவும் கண்டிப்புடனும் இருந்தால் மட்டும்தான் அது உங்களுடைய லைஃபுக்கு ரொம்ப நல்லது. இல்லைன்னா லைஃப் எண்டில் வந்து சில விஷயங்களை நீங்கள் கஷ்டப்படுற மாதிரி இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுடைய இளமை காலத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப போராட்டமான ஒரு காலமாக இருக்கும். ஸோ அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா படிப்படியான முன்னேற்றம் அப்படின்றது உங்களுடைய லைஃப்பில் இருக்கும். ஏன்னா பிறக்கக்கூடிய சனி திசை அப்படின்றதுனால சில சிரமங்கள் அப்படின்றது இருக்கும் சனி சரியில்லாத நிலையில். ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த யங் ஏஜில் ஒரு லவ் ஃபெயிலியர் அப்படின்றது இருக்கும். லவ் ஃபெயிலியர் இருந்தாலும் நீங்கள் மேரேஜ் ஆனீங்க அப்படின்னா உங்களுடைய லைஃப் பார்ட்னர் என்ன சொல்கிறாங்களோ அதை தான் கேட்கக்கூடிய நபராக இருப்பீங்க. உங்களுடைய வாழ்க்கை துறை என்ன தவறுகள் செய்தாலுமே அதை மன்னித்து பக்குவமாக நடக்கக்கூடியவர்கள் தான் பூச நட்சத்திரக்காரர்கள். அதே மாதிரி பூச நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்திருந்தீங்க அப்படின்னா சில வழிபாடுகளை பண்ணனா உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். பூச நட்சத்திரத்தோட அதிபதி அப்படின்ற ஒரு எடுத்துக்கிட்டோம்னா தட்சிணாமூர்த்தி. ஸோ நீங்கள் வந்து சனிக்கிழமைகளில் தட்சிணாமூர்த்தி வழிபாடு, ஆஞ்சநேயர் வழிபாடை பண்ணுங்கள். அதே மாதிரி தட்சிணாமூர்த்தி படம் இருந்தால் நீங்கள் சின்னதாக ஒரு பிரிண்ட் போட்டு உங்களுடைய பர்ஸில் வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணுங்கள். தட்சிணாமூர்த்தியை வந்து அடிக்கடி நீங்கள் பார்க்குறது அப்படின்றது சுபிக்ஷமான விஷயம். ஸோ அதே மாதிரி கடினமாக உழைக்கின்ற விலங்குகளுக்கு நீங்கள் உணவு கொடுக்கறது. ஸோ அப்படின்றப்போ கழுதை, காளை மாடுகள், ஸோ இந்த மாதிரியான விலங்குகளுக்கு நீங்கள் உணவளிக்கிறது அப்படின்றது ஸோ உங்களுக்கு ஒரு வகையான முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். அதே மாதிரி செல்வ செழிப்பு உண்டாகக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படின்றதும் இருக்குது. ஸோ அதிர்ஷ்ட கிழமை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சனிக்கிழமை, அதிர்ஷ்ட மரம்
அரச மரம், அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு, அதிர்ஷ்ட எண் 8. பூச நட்சத்திரத்துல ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா முதல் திசையாக வரக்கூடியது அப்படின்றது பார்த்தீங்கன்னா சனி திசை. சனி திசை அப்படின்றது 19 வருடங்கள். ஒரு குழந்தை பிறக்கிறப்போ சந்திரன் இந்த பூசம் நட்சத்திரத்தின் எந்த பாதத்தில் நிற்கின்றாரோ அதை பொறுத்து உங்களுடைய அந்த சனி திசா இருப்பு அப்படின்றது அந்த பிறப்பு காலத்துல வேறுபடும். 10 வயது வரைக்கும் சனி திசா இருப்புல ஒருத்தவங்க பிறந்திருக்கலாம். சிலவங்க 15 வருடம், சிலவங்க 18 வருடம், சிலவங்க பார்த்தீங்கன்னா ஒரு 3 வருடம். இந்த மாதிரி சனி திசை இருப்பில் பிறந்திருக்கலாம். நம்ம ஒரு குத்து மதிப்பாக சனி திசை அப்படின்றது ஒரு 14 வருடங்கள் எடுத்துக்கலாமே. அப்போ பிறப்பு காலத்தில் 14 வருட சனி திசை அப்படின்றது இருக்கும். 14 வயது வரைக்கும் அந்த நபருக்கு சனி திசை அப்படின்றது நடக்கும். பூச நட்சத்திரத்தில் பிறந்து இந்த 14 வயது வரைக்கும் ஒரு நல்ல விஷயங்கள் நடக்குது அப்படின்னா உங்கள் சார்ட்டில் சனி பகவான் நல்ல இடத்துல இருக்காரு. அப்போ நீங்கள் எதையுமே செக் பண்ண தேவையில்லை. சப்போஸ் உங்களுக்கு சனி திசை நடந்துட்டு இருக்கக்குள்ள உங்கள் குழந்தை சரியாக படிக்கலை, இல்லை அடிக்கடி உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் ஏதாவது வந்துக்கிட்டே இருக்குது, இல்லை காலில் அடிக்கடி அடிபடுறது, இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கிறப்போ நீங்கள் அந்த சமயத்தில் மட்டும் நீங்கள் ஜாதகத்தை செக் பண்ணிங்கன்னா போதும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா சனி திசை அப்படின்றது சிம்ம கடக லக்னத்திற்கும் விருச்சிக மேஷ லக்னத்திற்கும் அவ்வளோ ஒரு உகந்த திசை கிடையாது. இதில் மேஷம் விருச்சிகம் கூட ஓரளவு பரவாயில்ல. பட் கடக சிம்ம லக்னங்களாக இருந்து குழந்தைக்கு சனி திசை சரியில்லாத இடங்கள்ல இருந்து நடக்கக்குள்ள லைக் சனி 8ஆம் இடத்துல இருக்கு, சனி பகவான் 4ஆம் இடத்துல இருக்காரு, இல்லை சனி 2ஆம் இடத்துல இருக்கு அப்படின்ற பட்சத்தில் நிச்சயமாக அந்த குழந்தைக்கு சின்ன வயசுலேருந்தே ஒரு சிரமங்கள் அப்படின்றது இருக்கும். 8ஆம் இடத்துலலாம் இருக்கக்குள்ள உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் அதிகமாக இருக்கிறது, அடிக்கடி குழந்தைக்கு ஏதாவது நோய் வர்றது, சளி பிடிச்சிக்கிறது, இந்த மாதிரியான விஷயம், உடல் ஆரோக்கிய குறைபாடுகள், படிப்பில் மந்தத்தன்மை இருக்கிறது, டீச்சர்ஸ் சொல்லி கொடுக்கறது சரியாக புரியாத விஷயம் எல்லாமே இருக்கும். இந்த காலகட்டத்தில் பேரண்ட்ஸ் நினைப்பாங்க குழந்தை நம்ம குழந்தை மட்டும் படிக்க மாட்டேங்குது அப்படின்னு டார்ச்சர் பண்ணுவாங்க. அது அப்படி கிடையாது. சனி திசை நடக்கிறப்போ சனி மந்தன் அப்படின்றதுனால சில தடை தாமதங்களையும் மந்தத்தன்மையும் ஏற்படுத்துவார். அப்போ நீங்கள் உங்கள் குழந்தைய புரிஞ்சுக்கிட்டு அனுசரித்து போகிறது அப்படின்றது சரியான விஷயமாக இருக்கும். அப்படி கடுமையாக சனி திசை நடக்கின்ற காலகட்டத்தில் சில பரிகாரங்களை நீங்கள் பண்ணலாம். அது சனி உங்களுடைய ஜாதகத்தில் எந்த இடத்துல இருக்கிறாரோ அதை வச்சு சில வழிபாடுகளை நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா எப்பயுமே பிரச்சனைகளை நம்ம தீர்க்க முடியாது. ஆனால் எவ்வளோ வீரியமாக அந்த பிரச்சனை வருதோ அதை ஏற்றுக்கக்கூடிய மனப்பக்குவத்தையும் அதை குறைக்கக்கூடிய ஒரு விஷயத்தையும் நம்ம பண்ணலாம். அது உங்கள் ஜாதகத்தின் அமைப்பை பார்த்து தான் அதை நிர்ணயிக்க முடியும். அதற்கு அடுத்து பார்த்தீங்கன்னா சனி திசை 14 வருட காலகட்டம். அது முடிஞ்ச உடனே புதன் திசை அப்படின்றது 17 வருடம். அப்போது 31 வயது வரைக்கும் அந்த குழந்தைக்கு புதன் திசை அப்படின்றது நடக்கும். ஜாதகத்தில் புதன் நல்லா இருக்கிறாரு அப்படின்னா 15 வயசுக்கு மேலெல்லாம் சிலவங்க படிக்க ஆரம்பிப்பாங்க. 10th 12thலாம் பார்த்தீங்கன்னா நல்ல மார்க்ஸ் எடுத்து நல்ல சூப்பரான காலேஜ் கிடைத்து ஸ்காலர்ஷிப்லேயே போகக்கூடிய மாணவர்கள் எல்லாமே இருப்பாங்க. இரண்டாவது 15 வயசு வரைக்கும் அந்த பையன் படிக்கலையே, அதுக்கப்புறம் பார்த்தா ரொம்ப சூப்பராக படிக்கிறாங்களே அப்படின்ற மாதிரி எல்லாம் இருக்கும். அப்போது அந்த சார்ட்டில் புதனுடைய நிலை அப்படின்றது ரொம்ப வலிமைக்குரியதாக இருக்கும். ஏன்னா புதன் தான் நம்முடைய ஜாதகத்தில் கல்விக்காரகன், அறிவாற்றலை தரக்கூடிய கிரகம், புத்திசாலித்தனத்தை தரக்கூடிய கிரகம், சுறுசுறுப்புக்கு பெயர் போனவர், பேச்சாற்றல், எழுத்தாற்றல், இந்த மாதிரி பன்முக திறமை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அது புத பகவான் தான். அப்போது புதனெல்லாம் நல்லா இருந்தது அப்படின்னா லைஃப்பில் செட்டில் பண்ணிடுவார். அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் ஒரு சின்ன காதல், நிச்சயமாக புதன் நடந்தது அப்படின்னா ஒரு சின்ன காதல் இல்லாமல் இருக்காது. இளமையில் வருகின்ற காதல் ஒரு காதல் இருக்கும். பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு படித்து முடித்து நல்ல ஜாப் கிடைக்கிறது, நல்ல தொழில் அமையிறது அப்படின்றது எல்லாமே இந்த புதன் திசையில் நடக்கும். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா திருமணமும் இந்த புதன் திசையிலே ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புதன் நல்லா இருக்குது அப்படின்னா. சப்போஸ் புதன் வீக்காக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பெரிய முன்னேற்றம் அப்படின்றது இவங்களுடைய லைஃப்பில் இருக்காது. ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் ஏதாவது தலைவலி, நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படுறது, எந்த ஒரு வேலையும் கிடைக்காத விஷயங்கள், கல்வியில் மந்தத்தன்மை, இதையும் இந்த புதன் திசை அப்படின்றது ஏற்படுத்தும். அடுத்தது பார்த்திங்கன்னா 31 வயதிற்கு மேலே 7 வருடங்கள் அப்படின்றது கேது திசை. அப்போ 38 வயது வரைக்கும் கேது திசை அப்படின்றது இருக்கும் அந்த ஜாதகருக்கு. கேது திசை நடக்கக்குள்ள தான் ரொம்ப கவனமாக இருக்கணும்.
ஏன்னா புதன் திசையில் வந்து ஒருத்தவங்களுக்கு திருமணம் ஆயிடுதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒருவேளை அந்த கேது வந்து லக்னத்திற்கு 2ஆம் இடத்துல எல்லாம் சம்மந்தப்படுது, 8ஆம் இடத்துல சம்மந்தப்படுது, இல்லை லக்னத்திற்கு 7ஆம் இடத்துலலாம் சம்மந்தப்படக்குள்ள, 4 எல்லாம் சம்மந்தப்படக்குள்ள திருமண வாழ்வில் ஒரு சில சங்கடங்களை கேது பகவான் ஏற்படுத்துவார். ஏன்னா கேது அப்படின்னாலே ஒரு விரக்தி தான். கேது அப்படின்னாலே தடை தான். கேதுவும் சனியை விட அதிகமான தடையை தரக்கூடிய கிரகம் அப்படின்றது வந்து கேது தான். திருமண வாழ்க்கையில பிரச்சனை, ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள சரியான அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது. 8ஆம் இடத்துலலாம் கேது இருக்கக்குள்ள வேலை செய்கிற இடத்துல பிரச்சனை, தொழில் வகையில் பிரச்சனை, உடல் ஆரோக்கிய குறைபாடு. ஸோ 8ஆம் இடத்துலலாம் சனி கேதெல்லாம் இருக்கக்குள்ள சர்ஜரி வரைக்கும் கொண்டு போய் விடக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் இருக்கும். வண்டி வாகனங்களில் போகக்குள்ள கவனமாக இருக்கிறது, தேவையற்ற ஒரு விஷயங்களை வேலைகளை எடுத்து போட்டு செய்யக்கூடாது, ஒர்க் பண்ணுற இடத்துல ரொம்ப கவனமாக இருக்கிறது. ஸோ இதெல்லாமே ரொம்ப அவசியம். அதே மாதிரி ரொம்ப அதிகப்படியான ஆசையை வந்து உருவாக்க மாட்டார் கேது அப்படின்றவர். ஸோ என்னடா வாழ்க்கை, இதை வாழ்ந்துட்டு போயிடுவோம் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஒரு எல்லாமே இருந்து எது மேலேயுமே இன்ட்ரெஸ்ட் இல்லாத ஒரு விஷயத்தை காண்பிக்கக்கூடியவர் தான் இந்த கேது. விரக்தியான மனநிலையை உருவாக்கும். ஸோ கேது குறிப்பிட்ட பாவங்கள் இருக்குள்ள நீங்கள் ரொம்ப கவனமாக தான் இருக்கணும். ஸோ கேதுவை பொறுத்த வரைக்கும் 3, 6, 10, 11ஆம் இடங்களில் இருக்கக்குள்ள இது உபஜய ஸ்தானங்கள். ஸோ இந்த இடங்கள் பெரிதான ஒரு நெகட்டிவிட்டியை ஜாதகருக்கு தருவதில்லை. ஸோ அதற்கு அடுத்து பார்த்தோம்னா 38 வயதிற்கு மேலே 20 வருடங்கள், அதாவது 58 வருடங்கள் வரை சுக்கிர திசை நடக்கும். 20 வருடங்கள். ஸோ சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் உங்கள் ஜாதகத்தில் சுக்கிரன் எங்கே இருக்கிறாருன்னு பார்த்துக்கோங்க. சுக்கிரன் நல்ல நிலைமையில் இருந்தால் உண்மையாலுமே மிகப்பெரிய அதிர்ஷ்டம் அப்படின்னே சொல்லலாம். சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்கள் துலாம் லக்னத்தில் பிறந்திருக்கீங்க, இல்லை ரிஷப லக்னத்தில் பிறந்திருக்கீங்க, ஸோ மிதுனம் கன்னி லக்னங்களில் பிறந்திருக்கீங்க, மகரம் கும்பம் லக்னங்களில் பிறந்திருக்கீங்க அப்படின்னா ஸோ மிகப்பெரிய ஒரு உயர்வை அளிக்கக்கூடிய திசையாக இந்த சுக்கிர திசை இருக்கும். ஒரு சிலர் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் தான் தன்னுடைய பிஸ்னஸை பெருசாக டெவலப் பண்ணியிருப்பாங்க. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா வேலையிலேருந்து ப்ரமோஷன் கிடச்சிருக்கும், அதிகப்படியான சம்பள உயர்வு கிடச்சிருக்கும், பெண்களால் முன்னேற்றம், ஃபேமிலியில் ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருக்கிறது. ஏன்னா சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் இது சுபகிரகம் அப்படின்றதுனால உங்களுடைய ஜாதகத்திற்கு 2ஆம் இடத்துல 4 அப்படின்றது பார்த்திங்கன்னா திக்பலம் பெறும் சுக்கிரன் அந்த இடத்துல. ஸோ 2, 4, 5, 7, 9, 11. ஸோ இந்த இடங்கள்லாம் இருக்கக்குள்ள சுக்கிரன் தன்னுடைய சுப விஷயங்களை மிக நன்றாக செய்வார். அப்போது ஒரு நல்ல வீடு கட்டுறது, நல்ல வாகனம் அமையிறது, சொகுசான வாழ்க்கை அமையக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இந்த சுக்கிர திசையில் உங்களுக்கு கொடுத்துருவாரு. அப்போ சுக்கிர திசை அப்படின்றது மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை அளிக்கக்கூடிய ஒரு திசையாக இருக்கும் பூச நட்சத்திரக்காரர்களுக்கு. அதுவும் உங்களுக்கு இந்த சுக்கிரன் ஆட்சி உச்சம் பெற்று உங்களுடைய லக்னங்கள் நட்பு லக்னங்களாகவோ ஆட்சி பெற்ற லக்னங்களாகவோ வரக்குள்ள மிக உயர்வான முன்னேற்றத்தை சுக்கிரன் அளிப்பார். சப்போஸ் இப்படி இல்லை, சுக்கிரன் எங்களுடைய ஜாதகத்தில் வீக்காக இருக்குது, ஸோ இந்த ஏஜுக்கு மேலே என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ கொஞ்சம் கவனமாக இருக்கிறது, பெண்கள் விஷயத்தில் கவனமாக இருக்கிறது. ஸோ வேலை எந்த வேலை கிடைச்சாலும் அந்த வேலை செஞ்சுட்டு அதற்குரிய சம்பளத்தை வாங்கிட்டு கொஞ்சம் அமைதியாக இருக்கிறது. ஏன்னா இந்த காலகட்டத்தில் பெண்களால் பிரச்சனை ஏற்படுறது, வேலை செய்கிற இடத்துல பிரச்சனை, ஸோ மன உளைச்சல், சரியான வேலை கிடைக்காது, கடன் சம்பந்தமான விஷயங்கள், பொருளாதார நெருக்கடி எல்லாமே சுக்கிரன் ஏற்படுத்துவார். அதே மாதிரி ஒரு என்ஜாய்மெண்ட்டே இருக்காது, ஒரு மாதிரி லைஃப் வந்து ரொம்ப டென்ஷனாகவே போகும் சுக்கிரன் நல்லா இல்லை அப்படின்னா. சுக்கிரன் தான் நீங்கள் வெளி உலக பார்வையை வந்து நல்லா அனுபவிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு சுக்கிரன் காரக கிரகம். ஸோ அப்போது சுக்கிரன் வீக்காக இருக்குது அப்படின்னா ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லாமல் போகும். எல்லாமே இருக்கும், பட் ஆனால் நீங்கள் அதை வந்து எடுத்துக்க மாட்டீங்க, ஸோ அனுபவிக்க மாட்டீங்க. ஸோ அந்த மாதிரியான நிலையை சுக்கிரன் ஏற்படுத்தும். அதற்கு அடுத்து பார்த்திங்கன்னா 58 வயதிற்கு மேலே 6 வருடங்கள் அப்படின்றது சூரிய திசை. இந்த சூரிய திசை அப்படின்றது உங்களுடைய 64 வயது வரைக்கும் இருக்கும். இப்போ சூரியனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இது ஒரு அரசியல் கிரகம். அதே மாதிரி இயற்கை பாவர் அப்படின்றதுனால 3, 6, 10, 11ஆம் இடங்களில் சூரிய பகவான் இருக்கக்குள்ள உங்களுக்கு கெடுதலான பலன்களை அந்த இடத்துல தரமாட்டார். ஒரு சிலருக்கு ப்ரமோஷன் வரக்கூடிய விஷயங்கள் எல்லாம் இந்த சூரிய திசையில் இருக்கும். ஒரு சிலர் வந்து அரசியலில் சேர்ந்து வெற்றி பெறுவதற்குண்டான வாய்ப்புகளையும் இந்த சூரிய திசை அப்படின்றது உருவாக்கும்.
சூரியன் வீக்காக இருக்கக்குள்ள இந்த ஏஜில் பார்த்தீங்கன்னா சூரியன் சம்பந்தமான ஒரு நோய்கள், அரசாங்கம் சம்பந்தமான பிரச்சனைகள் இருப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் அப்படின்றதும் இருக்குது. ஸோ அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா 62 வயதிற்கு மேலே 72 வயது வரைக்கும் சந்திர திசை அப்படின்றது உங்கள் லைஃப்பில் நடக்கும். சந்திரனை பொறுத்த வரைக்கும் மனோகாரகன். ஸோ நீங்கள் எந்த செயலை செய்கிறீங்களோ அதை கரெக்டாக செய்யணும் அப்படின்னா மனசை அடக்கி வச்சிங்கன்னா தான் சில செயல்களை வந்து நீங்கள் செய்ய முடியும். இப்போ மனோகாரகன் எனப்படக்கூடிய இந்த சந்திரனுடைய திசை அப்படின்றது இப்போ 2 நிலைகளில் இருக்கும். வளர்பிறை சந்திரனா உங்கள் ஜாதகத்தில் இருக்கா, இல்லை தேய்பிறை சந்திரனா உங்கள் ஜாதகத்தில் இருக்கா. ஸோ இதெல்லாமே வந்து நீங்கள் செக் பண்ணிக்கணும். தெளிந்த சிந்தனை இருந்தால் தானே நீங்கள் எந்த ஒரு முடிவுமே எடுக்க முடியும். அப்போ சந்திரன் நல்லா இருக்கக்குள்ள ஸோ இந்த காலகட்டத்திலையும் ஒரு தெளிவான சிந்தனையோடு முடிவெடுக்கக்கூடிய நபர்களாக இருப்பீர்கள். சப்போஸ் சந்திரன் உங்களுக்கு நெகட்டிவாக வேலை செய்யுது அப்படின்னா அது சம்பந்தமான பிரச்சனைகள் அனுபவிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஸோ ஆஸ்துமா பிரச்சனை, நீர் சம்பந்தமான வியாதிகள், அதே மாதிரி ஒரு சிலருக்குலாம் பார்த்தீங்கன்னா மைண்டு சேஞ்ச் ஆகிடும். ஸோ எதையுமே யோசிக்க முடியாத தன்மையில் இருப்பாங்க. அதிகப்படியான ஒரு டிப்ரெஷன், உள்ளுக்குள்ளேயே ஒரு பயம், உள்ளுக்குள்ளேயே ஒரு கவலை, இந்த மாதிரியெல்லாம் இருக்கும். ஸோ தன்னுடைய பொண்ணு கூட இருக்க முடியல, பையன் கூட இருக்க முடியல, எல்லாருமே விட்டுட்டு போயிடுறாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு மன அழுத்தத்திற்கு உள்ளாகக்கூடிய வாய்ப்புகள் அப்படின்றதும் சந்திர திசையில் இருக்குது. ஸோ உங்களுக்கு இந்த கிரகங்கள் வீக்காக இருந்து திசை நடத்தக்குள்ள தான் நீங்கள் நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுவீங்க. கோச்சார கிரகங்களுடைய தொடர்புகள் இதெல்லாமே ஏற்படக்குள்ள பிரச்சனைகள் அதிகமாகவே இருந்தாலும் அதை குறைக்கணும் அப்படின்னா சில பரிகாரங்களை வந்து நீங்கள் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு கன்சல்டேஷன் வேணும் அப்படின்னா டிஸ்பிளேல தெரிகிற என்னோட நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம். அனைவருக்கும் நன்றி.